விஷ்ணுவே முன்வந்து ரதிக்கிட்ட, பூமியில் நான் எடுக்கும் கிருஷ்ண அவதாரத்தில் மன்மதன் எனக்கு மகனாக பிறப்பெடுப்பான், அவனுடன் இணைய நீயும் பிறப்பெடுப்பாய் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. இதன் பிறகு ரதி சாபத்தை குறைக்கும் பொருட்டு நீ பெரும் குழந்தைகள் உனது கருவில் இருந்து உதித்ததாக இருக்காது அப்படின்னு குறைக்கிறாங்க. இதன் பிறகு மகாவிஷ்ணு பார்வதி தாயார் கிட்ட, மனித உடலில் 16 வகை அசுத்தங்கள் உள்ளது, அதை போக்கும் பொருட்டு நீ தவம் செய்தால் மட்டுமே சிவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதன்படி பார்வதி தாயார் தவம் செய்வதாக முடிவெடுக்கிறாங்க. சிவனை அடையும் நோக்கில் தவம் செய்த பார்வதி தாயாருக்கு சிவனாலேயே நிறைய சோதனைகள் நடத்தப்பட்டது. அதில் வென்று தன்னுடைய 16 வகை அசுத்தங்களை துறந்து நீண்ட நெடிய தவத்திற்கு பிறகு சிவனை அடைகிறாங்க பார்வதி தாயார். இதன் பிறகு மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள் என 3 லோகங்களும் கூட சிவன் பார்வதி அவர்களோட திருக்கல்யாணம் நல்லபடியாக நடந்தேறுது.